ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலிசிஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி அனலிசிஸ் தான். ஆஸ் வெல் அஸ் நியூ கிரிப்டோக்கு சிக்னல் கொடுக்க போகிறோம். ஓகேவா? யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்து சிக்னல் ட்ரேட் பண்ணுறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயத்தை நம்ம அதில் தான் ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? மார்க்கெட் டவுன் ஆக போதா, அப் ஆக போதா, எவ்ரி திங் ஹஸ் பீன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது நம்மளோட டெலிகிராம் சேனல் தான். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி பாருங்களா, கீழே புல் பேக் ஆனால் பட் மோஸ்ட்லி எந்த ஒரு கீழே ரிட்டர்ன் சிக்னல் ஒரு சின்ன ஒரு புல் பேக் கூட இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக மேலே பண்ணிடலாம். டே வைஸில் மொதல் விஷயம் நம்ம இதில் டே வைஸ்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, பயங்கர தான் இருக்கிறான். இப்போ 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி இந்த லெவலுக்கு சொல்லியிருந்தோம் ஒரு ரெசிஸ்டன்ஸுக்குன்ட்டு. நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கீழே இறங்கினா நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இந்த ஒரு பார் சரியான புல்லிஷ் சைனு. ஸோ நம்ம பை பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். பட் நம்ம 42,000 வரைக்கும் நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம். பட் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஏறிக்கிறான்னு மட்டும் பார்த்தீங்கன்னா தோராயமாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 1000 பாயிண்ட்ஸ் நம்ம சொன்ன இடத்துலேருந்து ரேலி ஆகிக்குது. திஸ் இஸ் அ குட் சைன் தான். இட்ஸ் ஓகே, நம்ம அது வரைக்கும் ஓகே தான். பட் நம்ம அடுத்தது நம்ம என்ன இது பண்ணலாம் அப்படின்றத நம்ம டேரெக்டாக பார்ப்போமா? எனக்கு ஒன் மினிட் ப்ளீஸ். சாரி, ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆகிடுச்சு. பிடிசி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி செல்லிங்கில் வந்துருக்குறாங்க. அங்கே பாருங்கன்னா அழகாக செல்லிங் வர காரணம் ஏன்னா பாருங்களா, 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். மேலே ஏறினா ஒரு நிறையான ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டான். பேட்டர்ன் கொடுத்து இப்போ கீழே இறங்கலாம். மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம இவனை எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம்னா ஐ எக்ஸ்பெக்ட் இவ்வளோ தூரம் கண்டிப்பாக வந்துடும், அதில் சந்தேகம் இல்லை. 1 மினிட் ப்ளீஸ். சாரி, ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆச்சு, ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்துச்சு. இட்ஸ் ஓகே, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் செல்லிங் வந்துச்சு. பட் இப்போ ஒரு சின்ன புல் பேக் மாதிரி ஆகுது. இப்போ நான் மோஸ்ட்லி இப்படின்ற மாதிரி பேட்டர்ன் கூட க்ரியேட் ஆகலாம். நம்ம இது ப்ரெடிக்ஷன், இது நமக்கு தேவையில்லை. இப்போதைக்கு கரெக்டான வே பார்த்தீங்கன்னா மேலே போனோன்னா கீழே இறங்கினா திரும்பி மேலே போனோன்னா இப்போ கீழே இறங்கலாம். இது ஒரு சப்போர்ட். இது மோஸ்ட் ப்ராபப்லி பிரேக் அவுட் கொடுத்துருவான். நம்ம அதாவது நம்ம பெய்ட் கிரிப்டோ சிக்னலில் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி செல்லிங் கொடுத்தாச்சு. சிக்னல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 42,000 வரைக்கும் திரும்பி ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. 400 பாயிண்ட்ஸ் கீழே இறங்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதுக்கடுத்து வேணால் நம்ம ட்ரையல் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கடுத்து இப்போ மூவ்மெண்ட் எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு வீடியோ சொல்கிறோம். ஓகே, இப்போதைக்கு செல்லிங் இருக்கலாம். இவனை பையிங்க்கு பார்க்கணுன்னா குறைஞ்சி இப்போ 42,700க்கு தான் நம்ம பையிங் பார்க்கணும். அதுக்கடுத்து கிரிப்டோ பார்த்தீங்கன்னா சூப்பர் USD.P தான். இதை நம்ம பையிங்க்கு நம்ம டெலிகிராம்லேயும் நம்ம கொடுத்துருந்தோம். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம பெய்ட் குரூப்லேயும் கொடுத்துருந்தோம். இதுக்கு ஏன் நம்ம பையிங் பார்த்தோம் அப்படின்ற ஒரு காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்போதைக்கு எதுக்காகவும் பையிங் இருக்கிறான் பார்த்தவங்களுக்கு தெளிவாக தெரியும். 1 2 3 4th டைம் பிரேக் அவுட் கொடுத்துட்டான், சின்ன புல் பேக் ஆகுது. ஸோ இது பையிங் சைன். டேயில் பார்த்தா 54 டேஸ் வரைக்கும், இங்கே 54 to 55 டேஸ் வரைக்கும் இதே லெவலில் ரேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறான் நம்ம கிரிப்டோ. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு திங்க் என்ன, டேக்கு வருவோம். டேக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளம் என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு பர்ஃபெக்டான டார்கெட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சரி, 4 ஹவர்ஸில் பார்ப்போம். இப்போ பையிங் சைன் தான் இருக்கிறோம். 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி கீழே வந்தால் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு இப்போ மேலே போகிறோம். சரிங்களா? நம்ம இவனை மோஸ்ட்லி நம்ம குவான்டிட்டி கம் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் போகட்டும். இப்போ செல்லிங் மார்க்கெட்டில் இவன் பையிங் போகிறான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனோட மூவ்மெண்ட் வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இவன்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நம்ம இவன் கூட ட்ராவல் பண்ணது தான் பெட்டர். சரிங்களா? இப்போ கீழேனா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் எடுத்து போகிறோம். மோஸ்ட்லி இவன் பையிங் சைன் தான். இப்போ பிடிசி மட்டும் பையிங்கில் இருந்தால் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக பை பண்ணலாம். பர்ஃபெக்டான இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம மினிமம் டார்கெட் இவ்வளோ தூரம். ஓகேவா? எத்தனை பேர் கேப்சர் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா LQTY வா 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 நம்ம சொல்லி இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் நம்ம ஃபஸ்ட் டார்கெட் கிட்ட ஈஸியாக வந்துட்டான். இந்த லெவலில் கூட நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.20 கண்டிப்பாக பார்த்தா இவ்வளோ தூரம் வரைக்கும் வரணும், 2%. பட் இவனுக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிடிசி இன்னும் அக்ரெசிவாக செல்லிங் வந்துட்டானா அவன் சல்லுன்னு கீழே இறங்கிடும், அதில் சந்தேகம் கிடையாது. இவன் நம்ம ஏன் செல்லிங் பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் இங்கே பாருங்கள், பேட்டர்ன் மாதிரியா ஒன்று. ரெண்டாவது ஒரு பியரிஷ் செல்லிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னு மொதல் விஷயம். ரெண்டாவது
மூணாவது காரணம் பார்த்தீங்கன்னா பிடிசியும் செல்லிங்கில் இருக்கிறான் பார்க்க. அண்ட் தென் ஃபோர்த் ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இறங்கினா கீழே இறங்கினா ஒரு சின்ன ஒரு புல் பேக். ஸோ அப்படின்ற போது நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். ஐ மீன் கீழே செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்களா 1.2287 இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கறது ஒரு எக்ஸப்ஷனல் கரெக்டான ப்ளேஸ் தான். சரிங்களா, நாம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். LQTIY அதுக்கடுத்து AIUSDT பார்த்தீங்கன்னா நம்ம பையிங் கொடுத்துருந்தோம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 2 சினாரியோ இருந்தால் நம்ம பை பண்ணலாம். இவன் வந்து நம்ம பையிங் தான் கொடுத்துருந்தோம். காரணம் ஏன்னா இங்கே பாருங்களேன், கீழே இறங்கினா சின்ன புல் பேக் டபிள்யூ பட்டன் இது மேலே போயிட்டான். இது வரைக்கும் ஓகே. இது வந்து ஒரு சின்ன பாராக இருந்தால் பரவாயில்ல. சின்ன புல் பேக்னா இப்போ மேலே என்னன்னா ஒரு புல் பேக் கொடுத்து ஏறுனா ஓகே. பட் ஆனால் வந்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி ஒரு புல் பேக் கொடுக்கலாம். அதான் ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு மைய குறையாது. அது இல்லாமல் இது செல்லிங்கான பியரிஷ் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னு. அதனால் வந்து பிரேக் அவுட் கொடுத்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம மோஸ்ட்லி செல்லிங் தான் பார்க்கணும். அதனால தான் வந்து நம்ம பை பண்ண வேணாம் நான் சொல்கிறேன். பட் சின்ன லெவலில் குவான்டிட்டியில் நம்ம வேணால் பை பண்ணிக்கலாம். பட் இங்கே ரிஸ்க் ஹையர். இப்போ பார்த்தா பிடிசி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரேஞ்சாக வரான். வெயிட் பண்ணுவோம். ஓகேவா, இவனை வந்து நான் பையிங்க்கு நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். செல்லிங்க்கு மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதுக்கடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இடிசி தான். இடிசி பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆல்ரெடி ஒரு பிரேக் அவுட் கொடுத்தான். பட் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கடுத்து செகண்ட் பாரே வந்து இந்த மாதிரி வந்து செல்லிங்க்கு வந்தது. பட் பிரேக் அவுட் கொடுத்து இங்கே ஹோல்ட் ஆனான். அப் சைடு இல்லை, டவுன் சைடில் ஹோல்ட் ஆகினுக்கிறான். ஸோ அதனால் வந்து நான் வந்து செல்லிங்க்கு நான் கிரிப்டோ நான் கொடுத்தேன். மொதல் விஷயம், இந்த லெவலுக்கிட்ட வந்து நம்ம என்ட்ரி பண்ணியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இவ்வளோ தூரம், ஏன்னா பிக்கு கொடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடக்கூடாதுல்ல. மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம டார்கெட் வந்து இவ்வளோ தூரம் நம்ம எதிர்பார்க்குறோம். ஐ மீன் மினிமம் டார்கெட் வந்து இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் வரைக்குமே எதிர்பார்க்குறோம். எத்தனை பர்சன்டேஜ் கீழே வரும் வாய்ப்பு இருக்குதுன்னா நம்ம இந்த லெவலுக்கு கொடுத்துருந்தோமா 2.50 to 60% வந்து நம்ம கீழே எதிர்பார்க்குறோம் இடிசி. ஸோ போவோம் பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்பி தான் நம்ம அடுத்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஓகேவா, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பிரேக் அவுட் கொடுப்பான்னு பார்த்தோம். கீழே வந்து டபுள் பேட்டர்ன் கொடுத்துக்குதுன்ட்டு. பட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. 7-4 பையிங் கிரிப்டோ வந்து பார்த்தா ஐ மீன் பிடிசி பார்த்தா ஹோல்ட் ஆகிறான். 4 ஹவர்ஸில் பாருங்களா, இங்கே ஒரு நல்ல ஒரு டபுள் பேட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இவன் பையிங் ஆகும்னா குறைஞ்சி இதுக்கு மேலே வந்து க்ளோசிங் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து இதுக்கு மேலே பையிங் கொடுத்தா நம்ம வந்து பை பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம வந்து பையிங்க்கு போகக்கூடாது. இப்போதைக்கு செல்லிங்லேயே இருக்கட்டும். இவனோட ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம நினச்ச மாதிரி இந்த லெவல் தான். அண்ட் தென் செகண்ட் டார்கெட் இவ்வளோ தூரம். அதுக்கடுத்து வேணால் ஹோல்ட் பண்ணுவோம், ட்ரை பண்ணல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎம்எக்ஸ் ஸ்டில் நவ் ஐஎம்எக்ஸ் வந்து அந்தளவுக்கு பெரிய செல்லிங் ப்ரெஷர் இல்லை. பட் வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதுக்கடுத்து ஏசி வந்து நம்ம க்ளோஸ் பண்ண சொல்லியாச்சு. ஏன்னா தெளிவாக தெரியுதுங்க பாருங்கள், மேலே போய் ஹோல்ட் பண்ண பார்த்தா பட் செல்லிங் வந்துட்டான். ஆல்ட் யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா இவனை வந்து நம்ம பையிங் கல்ல கொடுத்துருந்தோம். காரணம் யாருன்னா பாருங்கள், இங்கே ஹோல்ட் ஆகினா. பட் இந்த லெவல் வரைக்குமே ஓகே. பட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்து கீழே இறங்கிட்டான். சரிங்களா, நம்ம காலையில் தான் வந்து இந்த லெவலுக்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம் பை பண்ணலான்ட்டு. பட் அதுக்கடுத்து சினேரியா மாறிடுச்சுல்ல. ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து செல்லிங் தான் பார்க்கணும். அல்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்எம் நம்ம நினச்ச மாதிரி தான் மோஸ்ட்லி இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டான். பட் நம்ம லேட்டாக பார்த்ததுனால வந்து அட்மோஸ்ட் நம்ம குறைஞ்சது வந்துட்டு வந்து ஆல்மோஸ்ட் 2% மேலே வந்து நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். பட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். மார்க்கெட் 42,400 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இஜிஎல்டி வந்து பார்த்தோன்னா நம்ம கிரிப்டோவில் பெய்டு குரூப்லேயே நம்ம சிக்னல் கொடுக்கல. ஏன்னா நிறையா சிக்னல் வந்துருச்சுன்னு பார்த்துருந்தோம். பட் இது ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் டார்கெட் எடுக்கிறது தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிக்குது. செல் பண்ணலாம். நம்ம ரொம்ப முக்கியமான இது ஈஸியாக வர பர்சன்டேஜ் கொடுக்குறத வந்து நம்ம செல்லிங்க்கு பார்க்கவே இல்லை. ஸோ சேட். எஃப்ஐடிஎஃப்ஐ நம்ம ஆல்மோஸ்ட் செல்லிங் சொல்லிச்சு. காரணம் இது பாருங்கள், ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் ஆச்சு. நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க, பை கொடுக்கும்போது மேலே எம் பேட்டர்ன் ஐ மீன் ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைன் கிட்டலாம் கொடுத்தானா முடிஞ்ச அளவுக்கு செல்லிங் பண்ணிவிடுங்க. சரிங்களா, ஏன்னா வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு பேட்டர்ன் இருக்குதா, இவனை வந்து நம்ம செல்லிங்கு தான் பார்க்கலாம். இன்றை வந்து திரும்பி வந்து நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். எஃப்ஐடிஎஃப்ஐ ஓகேவா. அதுக்கடுத்து இன்னொரு ஒரு கிரிப்டோவை பற்றி நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறோம். செல்லிங் மார்க்கெட் ஸ்பீடாக வருது நம்ம நினச்ச மாதிரி. எதுனா வின் யூஎஸ்டிடி அப்படின்ற ஒரு கிரிப்டோ தான். நமக்கு தெரிஞ்ச ஒரு நம்மளோட ஃப்ரெண்ட் இல்லை ஒரு பிரதர் அப்படின்னு வச்சுக்கலாம்.
இங்கே பாருங்கள் வின் யூஎஸ்டிடி வந்து நம்ம எதுக்காக நான் வந்து பையிங் கொடுத்து சொல்லியிருந்தோன்னா, இங்கே பாருங்கண்ணா சல்லுன்னு கீழே ஒரு ட்ரெண்ட் இருந்ததா, ஓகே பிரேக் அவுட் கொடுத்தா இங்கே வந்து மேலே வந்து ஹோல்ட் ஆகிடும். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து எனக்கு சார்ட் வீக்லியில் அந்த மாதிரி தெரியுது. ஒரு அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த ஒரு சைன் வந்து ஒரு நல்ல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்குது. நல்ல புல்லிஷ் கீழே ஏறனா இப்படி இருக்குதா. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த இடத்துல பையிங் கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம் வீக்லியில். அண்ட் தென் டேயில் பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்பிளஸ்ட் பேட்டர்ன் இங்கே தெரியுதா. இப்போ இது வந்து பிரேக் அவுட் கொடுக்குறதா இப்படி மாதிரி கொடுப்பான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக் அவுட்டுக்காக நம்ம பார்த்துருந்தோம். பட் ஆனால் அது ஆஸ் யூஷுவல் நடக்கலை. எப்படி பர்ஃபெக்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா, டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்த பார் வந்து ஹோல்ட் ஆச்சு. 2 பாருமே ஹோல்ட் ஆச்சு. பட் நெக்ஸ்ட் பார் வந்து செல்லிங் வந்துடுச்சு. ஸோ வந்து இவன் இதுக்கு கீழே வந்தவன் வந்து நம்ம பையிங்க்கு பார்க்கவே கூடாது, செல்லிங்க்கு தான் பார்க்கணும். செல்லிங்க்கு வேணால் மோஸ்ட்லி வேணால் பையிங் பார்க்கறது தப்பு. அதுக்கு மினி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், மேலே போயிட்டு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கொடுத்துட்டான். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணால் இந்த விக்லாம் வந்தோடனே சரி ஓகே இது மேலே போகணும்னு பார்த்தா நெக்ஸ்ட் பார் வந்து பிடிஎக்ஸ் வந்து செல்லிங் இருந்ததால் வந்து மோஸ்ட்லி வந்து செல்லிங்க்கு வந்துட்டான். என்ன பண்ணுறது, செல்லிங் வந்து தொலைச்சிட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. நம்ம வந்து பயங்கர தான் இருந்தோம். பட் வந்து பேட்டர்ன் இப்போதைக்கு கண்டிஷன் பண்ணலாம். இப்போ போயிட்டானா இது வரைக்கும் வந்தானா ஓகே சரி, திரும்பி இப்படி போயிட்டோன்னா இப்போ இந்த பிரேக்கர் விடும்போது நம்ம பை பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு ஒரு சின்ன இப்படி புல் பேக் கொடுத்தானே வச்சுக்கு நம்ம செல்லிங் கொடுக்க தான் பெட்டர். கண்டிப்பாக வந்து நம்ம இவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எஸ்எல்பியை வின்னா மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா 4% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே நாம் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்மளோட வாட்ஸ்அப் பெய்ட் குரூப் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சீக்கிரமாக இந்த அப்டேட்ஸ் அண்டு ஏர்ன் பண்ண நினச்சிங்கன்னா நம்மளை வந்து கீழே வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை டெலிகிராமில் உள்ள போயிட்டு ரிசல்ட் பாருங்கள். அண்ட் தென் பாய்.